நன்றி. கிட்டத்தட்ட 2 நாள் நிகழ்வுக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நாம் இப்போ இந்த நிகழ்வினுடைய முத்தாய்ப்பான ஒரு தருணத்துக்கு எல்லாரும் வந்து நின்றுட்டோம். இப்போ இந்த விருதை நாம் வழங்குவதற்கு முன்னால் ஒரு விருது குறிப்பு நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அதை நான் வாசிக்கிறேன். வாசித்து நாம் அவர்களை வரவேற்கிறோம். தமிழ்ச் சூழலில் எழுத்தாளர், இந்திய ஆட்சி பணியாளர், அரசியல் தலைவர், பத்திரிகை ஆசிரியர் என்று பல்வேறு முகங்களோடு 40 ஆண்டுகளாக இயங்கி வருகிறார் பா. சிவகாமி. 1990களில் தலித் இலக்கியம், தலித் அரசியல், தலித் பண்பாடு போன்ற சொல்லாடல்கள் எழுச்சி பெற்ற போது அவற்றின் முன்னோடியாகவும் அவற்றை கட்டி எழுப்பியவராகவும் பா. சிவகாமி திகழ்ந்தார். இவரின் தொடக்க புனைவுகள் இடதுசாரி யதார்த்தவாதத்தை பிரதிபலித்தவை என்று விமர்சகர்களால் சொல்லப்பட்டாலும் அவற்றில் தலித் வாழ்வும் தலித் பாத்திரங்களுமே பின்புலங்களாய் இருந்தன. தமிழில் தலித் இலக்கியம் இடதுசாரி யதார்த்தவாதத்திலிருந்து தலித் அழகியலுக்கு பெயர்ந்ததன் இவரின் தொடக்ககால படைப்புச் சான்றுகளாக வைத்து கூறலாம். அந்த வகையில் இவர் தமிழ் தலித் இலக்கிய முன்னோடி என போற்றத்தக்கவராகிறார். தலித் இலக்கிய எழுச்சியை உருவாக்கிய பிரதிகளுள் இவர் நாவல்கள் முக்கியமானவை. தொடர்ந்து தலித் அழகியலை நவீன இலக்கிய அம்சங்களோடு இணைத்து மேலுயர்த்தினார். தலித் பெண்களின் கிராமப்புற வாழ்வியலை எழுதிய இவர் நவீன கால பெண்களையும் தம் கதைகளில் எழுதினார். உள்ளடக்க ரீதியாக மட்டுமல்லாமல் வடிவ ரீதியாகவும் மாற்று அழகியலை அறிமுகப்படுத்தினார். பின் நவீனத்துவ கதை சொல்லும் முறையில் பல்வேறு இடைவெட்டுகளுடன் தான் எழுதிய படைப்பை தானே மறுபடியும் எழுதி பார்த்த விதத்தில் பா. க. ஆ. கு. நாவல் தமிழில் பல்வேறு விதங்களில் முன்னோடியானது, புதுமையானது. படைப்புகள் மட்டுமல்லாது நவீன ஓவியம், குறும்படம் சார்ந்து இயங்கினார். அந்த வகையில் 1995ஆம் ஆண்டு இவர் இயக்கிய ஊடாக என்னும் குறும்படம் குடியரசுத் தலைவர் விருதை பெற்றது. தலித் இலக்கியமும் தலித் அரசியலும் இணைகோடுகளாக பரவிய 1990களின் மத்தியில் கோடாங்கி என்னும் இதழை தொடங்கினார். சிறு இடைவெளிக்கு பிறகு புதிய கோடாங்கி என்கிற பெயரில் மீண்டும் அவ்விதழை தொடங்கி மாத இதழாக இடைவிடாமல் 25 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். தலித் இலக்கியம், தலித் அரசியல் சார்ந்து பல்வேறு விவாதங்களை அவ்விதழ் வளர்த்தெடுத்திருக்கிறது. பல்வேறு ஆளுமைகளின் பங்களிப்புகளுக்கு இடமளித்திருக்கிறது. பலரும் தலித் அரசியலோடு வெவ்வேறு அரசியல் குழுக்களை இணைக்க முயற்சித்த போது பெண்கள், பழங்குடியினர், திருநங்கையர் உள்ளிட்ட விளிம்பு நிலையினரை இணைக்க முற்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தலித் இலக்கியம், தலித் பண்பாடு, தலித் இதழியல், தலித் அரசியல் ஆகியவற்றில் 40 ஆண்டுகளாக இயங்கி வருவதை பாராட்டி நீலம் பண்பாட்டு மையம் 4வது ஆண்டாக நடத்தி வரும் வானம் கலை திருவிழா 2025ஆம் ஆண்டுவின் சார்பாக தலித் இலக்கிய கூடுகையில் வேர்ச்சொல் விருதை அவருக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறது, மகிழ்ச்சி கொள்கிறது. எழுத்தாளர் பா. சிவகாமி அவர்களை உங்களது கரவொலிகளுடன் நாம் தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். வானம் கலை திருவிழாவின் 2025ஆம் ஆண்டின் வேர்ச்சொல் விருது எழுத்தாளர் பா. சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரூபாய் காசோலையும் வானம் கலை திருவிழாவின் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த விருது மற்றும் பட்டயம் மற்றும் காசோலை மட்டும் இல்லாமல் வருடம் நம் புத்தகம் எழுதி தொகுக்கிறோம். அந்த வகையில் புதியன புகுதலும் என்கிற நூலும் தற்போது வெளியிடப்படுகிறது. Yeah, please clap for them. ஐயா போடுங்க. நன்றி. எழுத்தாளர் இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் வெளியிட சிவகாமி அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார். அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பொன்மாலை
மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலிகளுடன் இந்த விருது நிகழ்வை நாம் துவங்க இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பன்முக ஆளுமையை நாம் இந்த மேடையில் அங்கீகரித்து அதன் வழியாக நாம் பெருமை கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். நம்மளுடைய இந்த வேர்ச்சொல் விருதினை ஏற்புரை வழங்குவதற்காக எழுத்தாளர் பா. சிவகாமி அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் தற்போது மேடைக்க. அனைவருக்கும் எனது வணக்கம். தமிழ் சினிமாவில், ஏன் அகில இந்திய சினிமாவிலேயே பா. ரஞ்சித் போல ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இது நான் வெகு காலத்துக்கு முன்பாகவே என்னுடைய நண்பர்களிடம் சொல்லி கொண்டிருந்தது. இப்பொழுது அதை மேடையில் சொல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதாவது எவ்வளவோ பணம் இருந்தது, புகழ் இருந்தாலும் கூட, எவ்வளவு அர்த்தமுள்ள வசனங்களை சினிமாவில் பேசினாலும் கூட, சமூக அளவிலே அதுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பல இயக்குனர்கள், பல நடிகர்கள் மத்தியிலே இவர் ஒரு தனி சிறப்பு கவனம் பெறுகிறார். எந்த ஒரு அதாவது காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல், அல்லது இந்த படம் தோல்வி அடைந்து விடலாம், இது பெரிய வரவேற்பு இருக்காது என்று நினைத்தாலும் கூட சொல்ல வந்த கருத்தை சொல்கின்ற துணிச்சல், அந்த பலம் அவருக்கு இருக்கிறது. பல மடங்கு வீரியத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அவரை முதலில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனதார வாழ்த்தி, எனக்கு இந்த வேர்ச்சொல் விருதினை அளித்தமைக்காக அவருக்கு என்னுடைய நன்றியை நன்றிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, உண்மையிலேயே நான் உணர்ந்து, அதாவது வேற யாரும் எனக்கு இந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருக்க முடியாது, அந்த பெருமையை எனக்கு சேர்த்தார். பிரபா கல்விமணி அவர்களிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு புனைவு எழுத்தாளராக இருந்த என்னை பேம்ப்லெட் எழுத்தாளராக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. ஒரு போராட்ட நோட்டீஸை எழுதுவது எப்படி என்று அவரிடம் கற்றுக்கொண்டேன். முதலில் இந்த போராட்டம் தமிழக அரசே, மத்திய அரசே என்று எழுத வேண்டும் என்பார். பிறகு அதனுடைய வாசகங்கள் இருக்கும், எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ற வாசகங்கள். அதற்கு பின்னால் ஏன் இந்த போராட்டம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை எழுதும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு போராட்டத்துக்கு எழுதும்போதும் எனக்கு கல்விமணி அவர்கள்தான் அங்கே வந்து ஆசானாக இருந்து வழி நடத்துவது போல நான் உணர்வேன். அவருக்கு நான் செய்ததெல்லாம் என்னுடைய கடமை, ஏனெனில் அதற்காக நான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள பழங்குடி மக்களுக்கு சாதி சான்று வழங்குவது என்னுடைய கடமை. அந்த கடமையைத்தான் நான் செய்தேன். ஆனால் இது இவ்வளவு தூரமாக அவர் அதை பாராட்டி சொல்லும் அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அதே போல் சாரு நிவேதிதா அவர்கள் படிக்கும்போது ஏதோ நான் எழுதின கதையை படிப்பது போல எனக்கு இருக்கும். ஏனென்றால் அந்த ஃப்ளோ என்று சொல்வார்கள், ஒரு ஸ்பான்டேனிட்டி. கதை கரு வேறவாக இருக்கலாம், கருத்துக்கள் கூட எங்கள் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்களோ எனக்கு தெரியாது. அவரிடம் வேறு சில கண்டென்ட்டும் இருக்கிறது, அது நான் டச் பண்ணுவதில்லை. ஆனால் அந்த எழுத்து நடையில் ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கும் பொழுது இது எங்கேயும் நான் எழுதின மாதிரி இருக்கிறது என்று சொல்வேன். இது ஆர்னிகா நாசர் கூட என்னை வந்து பார்க்கும்பொழுது, அவர் சாரு நிவேதாவினுடைய தீவிர வாசகர், அவர் என்னை வந்து பார்க்கும்போது சொல்வார், நீங்கள் எழுதுவது வந்து சாரு நிவேதிதா எழுதுவதைப் போலவே இருக்கிறது என்று சொல்வார். அந்த அளவிற்கு ஒரு தமிழில் ஒரு புது வகையான திறப்பை, உடைப்பை, கலாட்டாவை, அராத்துத்தனத்தை ஏற்படுத்தியவர் அவர். ஒரு அராத்து தான் அவர். அந்த அளவிற்கு ஒரு படைப்பாளி. என்னுடைய நண்பர் கலாமோகன் பாரிஸில் இருக்கிறார், அவர் சிறந்த படைப்பாளர். அவர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் சாரு நிவேதிதம் பேச வேண்டும், அவரிடம் தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும், அவர் ஒரு சிறந்த கலைஞர் தெரியுமா, சரியா சரியா என்று 100 தடவை கேட்பார். ஏன்னா இலங்கை தமிழில் அவர் பேசும்போது அந்த மாதிரி அவர் பேசுவார்.
ஸோ அவர் இந்த கூட்டத்திற்கு வந்து பேசியது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. இன்னொன்று, யாராவது ஒரு எழுத்தாளரை பற்றி பேசும்போது ஒரு சக எழுத்தாளர் அவருடைய மதிப்பை பற்றி சற்றே கொஞ்சம் குறைத்து அல்லது அதை விட்டுவிடலாம், மறந்து விடலாம் கூட. ஆனால் கோவாவுக்கு வந்தபோது அவர் பேசி கொண்டிருந்தார், நம்மிடம் எழுதக்கூடவும் செய்தார். ஏன்னா அது ஒரு கீநோட் அட்ரஸ் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. 3000 பேர் கூடியிருந்த கூட்டத்திலே சிவகாமி பேசுகிறார்கள், என்ன கூட்டம் என்று அவர் வந்து வெளியிலே வந்து வியந்தது. ஸோ இது வந்து பெரும்பாலும் எழுத்தாளர்கள் அதை செய்வதில்லை. தலித் இலக்கியம் என்று வரும்பொழுது எனக்கு பல முன்னோடிகள் இருக்கிறார்கள். ராஜ் கௌதமன் சிறந்த முன்னோடி தான். ஆனால் அவருக்கும் எனக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வந்தன. அவர் சொன்னார், சிவகாமி எழுதுவது தலித் இலக்கியம் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அதாவது அதை வந்து மாற்று சாதியினர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று. அப்படி கொண்டாடினால் அது தலித் இலக்கியம் கிடையாது என்று சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார் என்றால், தலித் இலக்கியம் என்பது ஒரு எதிர் இலக்கியமாகும். பிராமணர்கள் எதை செய்ய சொல்கிறார்களோ அவர்கள் எஸ் என்றால் நாம் நோ சொல்ல வேண்டும், அவர்கள் நோ சொன்னால் நாம் எஸ் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், இப்பொழுது கூட அதை முடிவு செய்வர்கள் பிராமணர்கள் தானா, அப்போது நாம் இல்லையா என்று கேட்டேன். அதே போல் தலித், அதாவது பகடி என்பது தலித் இலக்கியத்தினுடைய ஒரு முக்கிய கூறு என்று அவர் விளக்கியிருப்பார். அதற்கு ஒரு கதையை கூட சொல்வார். ஹோட்டலிலே டீ சர்வ் பண்ணும் பொழுது ஒருவன் அந்த வாடிக்கையாளர் திட்டிவிட்டார் என்பதற்காக உள்ளறைக்கு சென்று தெரியாமல் எச்சியை துப்பி கொண்டு வந்து கொடுத்து அதை குடிப்பதை அவன் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான் என்பது இது எனக்கு சரியாகவே படவில்லை. அதாவது ஒரு கோழை தான் அப்படி செய்வார். ஒரு துணிச்சல் மிக்கவர் நேரடியாக வாடிக்கையாளராக இருந்தால் கூட அவரை எதிர்த்து கேட்கின்ற ஒரு துணிச்சல் வர வேண்டும். இது பகடி அல்ல, இது கோழைத்தனம் என்று சொன்னேன். இப்படி வந்து சில விமர்சனங்கள் மூலம் அவர்தான் ஆரம்ப கட்டம். அவர் அதை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியது போல தமிழில் யாருமே, அதாவது பெரும் முயற்சி எடுத்து அதையெல்லாம் படித்தார். அதாவது புதுமை பித்தனே, மாதவையா போன்றவர்களை படித்து தலித் இலக்கியம், தலித்துகளை அவர் எப்படி கதைகளிலே கையாண்டிருக்கிறார்கள், இதன் மூலம் அவர்கள் கூற வருவது என்ன என்று ஒரு வகுத்து கொடுத்த பாதையை நாங்கள் கடைபிடித்தோம் என்பது என்றால் அது மிகையாகாது. ஸோ அப்படி முன்னோடிகள் இருந்தார்கள். எனினும் இந்த தலித் என்ற அடைமொழி என்பது பல சிக்கல்களை ஆரம்ப காலத்தில் கொண்டதாக இருந்தது. சாதிக்கு ஒரு இலக்கியமா என்று திலகவதி ஒரு மேடையிலே என்னை வசைப்பாடினார்கள். பிறகு சாகித்ய அகாடமி கூட்டத்திலே நான் பேசும் பொழுது நான் கேட்டேன், பெண்களுக்கு என்று தனியாக அவர்களுடைய இலக்கியத்துக்கான பயிற்சி பட்டறைகளை நடத்துகிறீர்கள், ஏன் தலித் இலக்கியத்துக்கான பயிற்சி பட்டறைகளை நடத்தக்கூடாது என்று சச்சிதானந்தத்தை நான் கேட்டேன். உடனே அவர்கள், என்ன சிவகாமி, எந்த கூட்டத்திலும் நீங்கள் இப்படித்தான் பேசுவீர்களா என்று கேட்டார். ஆமாம், அப்படித்தான் நான் பேசுவேன். அதுபோல, ஆனால் பின்னாளில் அவர் என்ன செய்தார் என்றால், தலித் இலக்கிய சிறுகதைகளை தொகுக்கும் பணியை அவர் சாகித்ய அகாடமியிலிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். அது கூட இமயம் சொன்னார், நான் சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் மொழி ஒரு வளர்ச்சி குழுவோ என்னவோ அதிலிருந்து ஓராண்டு காலம் பணிபுரிந்தேன். ஏனென்றால் நான் இல்லாத போது என்னை இந்த இதில் சேர்த்து விட்டார்கள். 3 ஆண்டு காலம் நான் பணிபுரிய வேண்டும். நான் டோக்கியோவில் இருந்த பொழுது என்னை அந்த குழுவிலே மெம்பராக சேர்த்து விட்டார்கள். நான் ஒரே ஒரு வருடம் தான் பணியாற்ற முடிந்தது. அப்பொழுது நான் அவரை, எழுத்தாளர் நீல பத்மநாபனை கேட்டேன். அவர் தான் இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். என்ன சார், என்ன நான் வந்து டோக்கியோவில் இருக்கேன், என்னை போய் இப்போ போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அம்மா, நான் உங்கள் பேரை சொல்லலைன்னா வேறு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இப்படியே அவருக்கு தோணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் யார் என்ன பேசுகிறாங்க. அவருடைய குரூப் வேறு இல்லையா, சர்க்கிள், என்ன பேசுகிறாங்கங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் அங்கே ஒரு குரூப்பில் இருந்தவர் வந்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார். அப்போ நான் வரலாறை பற்றி எழுதுறதுக்கு ரவிக்குமார் தான் பொருத்தமானவராக இருப்பார், அவருக்கு அந்த வேலையை கொடுக்கலான்னு சொன்னப்போ, நானும் தலித்து தாம்மா அப்படின்னாரு. இந்த நடராஜன் நம்ம தலித்து சர்க்கிளில் பார்த்ததே இல்லையே, இவர் எப்படி இங்கே வந்தார், இன்னும் நான் இவ்வளவு பிழையாக இருக்குமா, தலித் சர்க்கிளில் இவ்வளவு ஒரு அறிஞர் சாகித்ய அகாடமியில் இருக்கார், அது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
லஞ்ச் டைமில் வந்து உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த நாடார்கள்லாம் ஒரு காலத்தில் திண்டத்தகாதவர்களா பார்க்கத்தகாத பார்த்தீங்களா, இப்படி பொய் சொல்லி என்ன பண்ணாருன்னா ரவிக்குமாருக்கு கொடுக்க வேண்டியதை அவர் வரலாற்று மாதத்தை வரலாறை பற்றி எழுதுறன்ற ஒரு ப்ராஜெக்டை பெற்றுக்கொண்டார். இப்படி தலித் இலக்கிய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா அது காஸ்ட் அப்ரெஷனை பற்றி மட்டும் பேசாமல் நாங்கள் வந்து தலித் பேட்ரியார்கி எப்படி இருக்குன்னு விமர்சிக்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தலித் லீடரை நீ குறை சொல்லிட்ட, அவங்கள விமர்சிச்சுட்ட, அவங்கள காட்டி கொடுத்துட்ட. அப்போ நான் சொல்வேன், இது என்னோட உரிமைப்பா, அவங்கள விமர்சிக்கிறது எனக்கு இருக்கிற முதல் உரிமை. ஏன்னா நம்ம வந்து இது வந்து குடும்ப விஷயம் என்றாலும் கூட அதை வந்து நம்ம வந்து வெளிக்காட்டுறத வந்து அதை வந்து தப்பாக பார்க்குறது வந்து நம்மளை திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு செல்றதா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித் இலக்கியத்தை வந்து யார் எழுதுறதுன்ற ஒரு பெரிய கூச்சல் வந்து எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஜெயமோகன் என்ன பண்ணார்னா, அதை வந்து ஒரு யார் வேணாலும் எழுதலான்னாரு. எழுதிக்கோங்க, யார் வேணானாங்க, யாரும் உங்கள் கையை பிடிச்சிக்கலையே, எழுதுங்க. வெள்ளை யானையில் வந்து அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஏன் வந்து அந்த ட்ரெமன்ஹெர்னு ஒரு கேரக்டர் கலெக்டர் அதை வந்து மறைமுகமாக வேற ஒரு பேர் கொடுத்துருப்பார். அயோத்திதாச பண்டிதரும் அந்த ட்ரெமன்ஹெரும் சேர்ந்து தான் அந்த ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட 30,000 தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. அப்போ அதை பார்வையிட போகும்பொழுது இவங்க வந்து அவர் வந்து ரொம்ப அதீத அக்கறை எடுத்து அந்த கலெக்டர் வந்து தாழ்த்தப்பட்டவங்களை பற்றி ஒரு அறிக்கை எழுதுறாரு அப்படின்னு அதில் வரும். அவருக்கு ஏன் அந்த அக்கறை வந்துச்சுன்னா, அவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்காட்லாண்டில் அவங்க அப்பா ஒரு கார்பெண்டர், அதனால தான் அவருக்கு இந்த பரிதாப உணர்ச்சி வந்தது. இப்போ வந்தியா வழிக்கு இன்ன வரைக்கும் தலித்துகள் தான் எழுதணும்ல, எல்லாரும் எழுதலான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ ஏன்ப்பா திடீர்னு அவங்களுக்கு தான் அது புரியும்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதனால் அவங்கள அறியாமலே ஏதோ ஒரு விரோத உணர்வு. சமீபத்தில் கூட பெங்களூரில் ஒரு லிட் ஃபெஸ்ட்டுக்கு போயிருந்தப்போ அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவரே கேள்வியை வந்து இது செட்டப் பண்ணி அவர் ஒரு பொண்ணை வச்சு பேசிக்கிறாரு. அவரே பதிலும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தலித் இலக்கியம் வந்து தமிழில் இருக்க தலித் இலக்கியத்தை பற்றி பேசுங்கும்போது தமிழில் வந்து தலித் இலக்கியத்தை தலித் அல்லாதவங்க தான் சிறப்பாக எழுதியிருக்காங்கன்றார். உடனே விடு, அங்கே என்னத்துக்கு இனிமேல் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டேன்னு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னா அங்கே வந்து ஒரு மலையாளம் பத்திரிக்கையில் ஒரு சிறந்த எழுத்த மனோரமாவில் இருந்தவர் அவர் கேட்டால், என்ன நீங்கள் இந்த பருப்பு எப்படி பேசிகிட்டு இருக்காரு, அவர் மலையாளத்திலே இலக்கியமே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு வியாதி போல இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு. இது மாதிரி பல, அதாவது இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வான்கூவரில் கூகி வாத்தியாங்கன்னு ஒரு லிங்குவிஸ்ட், அவரை கூப்பிட்ருக்காங்க பேசுகிறதுக்கு. என்னையும் தெரியாதனமாக கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கீநோட் ஸ்பீக்கர்ஸ். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கூடுதலாக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் அங்கே திரிவேதின்னு டெல்லியில் இருக்கிற ஒரு எழுத்தாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். நான் வந்து என்னுடைய ஸ்பீச்சில் சொல்கிறேன் என்னென்னா, இந்த 60 வருஷ காலமாக எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாவோ ஹோம் செக்ரட்டரியாவோ வர முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அவர் வந்து, உங்களுக்கு அது கிடைக்கலன்னு வருத்தத்தில் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அதை பேசினார். சரி, நான் அதை கேட்டுட்டு ஓகே அப்படி இருந்தால் கூட அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி நான் நன்றி சொல்கிறேன்னு அந்த ஆர்கனைசர்ஸ்ட்டு கேட்டு வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த இது வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், அதாவது வேட்டையாடுறவங்களுக்கும் சேகரிப்பவர்களுக்குமான நடக்கிற இலக்கியம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடை கூட நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது வச்சுட்டாங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். அப்பயும் ஒரு வாக் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்படி வந்து தலித் இலக்கியத்தை வந்து கீழ்மைப்படுத்தி அதை ஒரு பொருட்டாக இல்லாதப்போ சாரி நிவேதிதா பேசுனதை நான் யோசிக்கிறேன். என்னென்னா, தமிழில் 150 வாசகர்கள் தான் இருக்காங்க, 150 வாசகர்களாவது இருக்காங்க, கிரிட்டிக்கே இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு உண்மைக்கு முன்னும் பின்ன நாவல் வந்தது, ஒரே ஒரு ரிவ்யூ கூட நான் பார்க்கல. அது மனுஷபுத்திரன் கூப்பிட்டு வச்சு பேசுனதுனால ஜெயமோகன் அந்த கருத்தை சொன்னார். இன்ன வரைக்கும் ஒரு ரிவ்யூ கூட வரல. அதே மாதிரி குறுக்கு விட்டு நான் எழுதிட்டு ஜப்பான் போயிட்டேன், ஏதாவது வந்திருக்கோன்னு பார்த்தேன், பிரபஞ்சன் ஒன்று தான் திட்டி எழுதி ஒரு ரிவ்யூ தான் வந்தது. அதனால் ரிவ்யூ வர்றதில்ல. ஆனால் வேற
நீங்கள் வந்து இஃப் யூ கெட் ட்ரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் என்ன பண்ணா அது உலகம் முழுதும் ரீச் ஆகுது. அது வந்து ஆளுங்களை மறந்துடுறாங்க, விஷயத்தை பார்க்குறாங்க. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு சர்ச்சை தோணுது. எப்படி வந்து இப்போ ஃபூக்கோவுடைய பாடி டிசிப்ளின் தியரி எப்படி தலித் விமன் மத்தியில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு அம்மா ரிசர்ச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஒரு ஆய்வுக்குரிய சப்ஜெக்ட். அங்கே உள்ள மக்களுக்கும் பிளாக்ஸுக்கும் இங்கே உள்ள ஒரு இதையும் பொருத்தி பார்க்குறது. பாமாவுடைய பல ஒர்க்கு வந்து பெரிய அக்ளைம், அதே மாதிரி நிறைய ரிசர்ச்சு, நிறைய ஒர்க்கெல்லாம் இங்கிலீஷில் போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. தமிழ்லையும் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழில் எனக்கும் எழுதியிருக்காங்க ஓரளவுக்கு கல்லூரிகளில். ஆனால் ஆங்கிலத்தில் கிடைக்கிற வரவேற்பு இங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து என்னன்னா, நான் கூட ஆங்கிலத்தில் தான் லாங்குவேஜ் ஆஃப் த மிரர்னு எழுதினேன். இப்போ கூட உண்மைக்கு முன்னும் பின்ன ரீமேக் பண்ணி அதை வந்து நான் சொன்னேன், இது டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இது ரீமேக்கிங், ஒரிஜினல் இங்கிலீஷ்னு சொல்லி இப்போ மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது ரீச் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஜனங்க படிக்கிறாங்க, அதை ஆய்வு பண்ணுறாங்க. அங்கேருந்து வரும்போது தான் இங்கே மதிக்கணும்னு இவங்களுக்கும் தோணுது. அது அது ஒரு ஏதோ ஒரு ஃபோபியா இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த தலித் இலக்கியத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இதை வளர்த்து எடுத்து பிரபாகர் வந்து இதை ஆய்வு பண்ணும்போது ஒரு நுணுக்கத்தோடு அதை ஆய்வு பண்ணுறாரு. எப்படின்னா, ஒரு இது வந்து இப்போ சில பேருக்கு நமக்கு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே இதில் அறிவியல் இதில் பேசும்போது சொன்னார் ஒருத்தர், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் படிக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணும் அல்லது ஒரு சர்ச்சை கிளம்பணும், அதுதான் அது என்னுடைய உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஸோ அந்த மாதிரி வந்து தலித் இலக்கியம்தான் அந்த மாதிரி பல சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கு பல்வேறு விஷயங்களில். நான் நினைக்கிறேன், நான் ஏதோ கதவை பூட்டிட்டு ஒரு அழகியலோட அழகாக ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் பல பேர் கூட, முகம் தெரியாத பல பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வெளியில் போனால் பல பேர் எதிரி ஆகிட்டாங்க. இந்த இன்குலாப் வந்து எனக்கு ஒரு ஆசிரியர், அவர் ஆரம்ப கால நண்பர். அவர் வந்து பிரிவு உபச்சார விழாவில் அமைதி அரசு அப்படின்னு ஒரு வந்து அவருக்காக பணம் கலெக்ட் பண்ணாங்க. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த பணத்தை வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு, ஆஸ்பத்திரி செலவு போக கொடுங்க, நான் தான் ஒரே வீட்டில் சம்பாதிக்கிற ஆள், எங்கள் அம்மாலாம் வறுமையில் இருக்காங்க, அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்பொழுது, இல்லை இல்லை நாங்கள் ட்ராமாக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லிட்டு போல இருக்கு. உடனே அவருடைய பிரிவு உபச்சார விழாவில் பேசுகிறாரு, தலித் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நன்றியே கிடையாதுன்னு. இது எப்படி இவரால் எப்படி பேச முடியுது? இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஹிம்? மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடான்னு பேசினவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி பேசணுன்னே, அதை நாங்கள் புதிய கோடாங்கில் போட்டு, நான் எங்களுக்கே உரித்தான பாணியில் அதை நாம் பண்ணல, தயவு செஞ்சு தப்பாக நினைக்காத, சந்துரு தான் அதை போட்டு சுழிச்சு விட்டு விட்டாரு, நான் அதை வந்து வெளிப்படுத்தலை, சரி திட்டு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் காட்டி கொடுக்கல, நானே தான் எல்லாத்திட்டும் வாங்கிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களை அவர் K.A. குணசேகரன் வந்து என்னை கேட்குறாரு, என்னம்மா இப்படி அவர் பாட்டை தான் நாங்கள் ஜனகணமன மாதிரி பாடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அவரை போய் விமர்சனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை ஒட்டி பெரியார் பற்றிய விமர்சனம் வந்தோம்னா ஒட்டுமொத்த இந்த திராவிட எழுத்தாளர்கள், அந்த அரசியல் எல்லாமே எங்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக ஆக்கி எங்கள் ஒர்க்கை படிக்கிறது இல்லைன்னு அவங்க தீர்மானம் போட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எந்த வித விமர்சனமும் எழுத மாட்டோன்னு மனசுக்குள்ளாரே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒதுக்கப்பட்டவர்களாக ஆனோன்னா நாங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் இருங்க அப்படின்ட்டு இப்போ பெருமாள் முருகன் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி அவரை பார்த்தா அவர் எங்கேயோ போயிட்டார். அவரை இன்னும் தலித் எழுத்தாளர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவரும் அதை மறுக்கலை. ரொம்ப ரொம்ப அதாவது கடவுளையே எதிர்பார்க்காத அளவுக்கு. நான் சொன்னேன், நேற்று கூட யாராவது சொன்னாங்க, பிரமாதமான ஒர்க்கு, என்ன ஒர்க்கு, 1 part உமன், அது தமிழில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நான் லைஸாக சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கல, நோ இட்ஸ் சச் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம எழுதுகிற இந்த விஷயங்கள் வந்து அவங்களுடைய டாமினேஷனை, அவங்களுடைய அழகியலை, அவங்களுடைய பொழுதுபோக்கை எல்லாம் சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு சீரியஸ் ஆன ஒரு திங்கிங், உடைப்பு, திறப்பு இப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பயம் ஏற்படுது. ஆக்சுவலாக தே ஃபீல் வெரி வெரி இன்செக்யூர் அபவுட் தலித் லிட்ரேச்சர். அதை வந்து நம்ம வந்து
இலக்கிய விருது அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்து தலித் இலக்கிய விருதுனா ஓ நீங்களே உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்குறாங்களே தவிர இன்னும் அவங்க வந்து திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அதாவது அந்த அந்த பயம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அதாவது இவங்க வந்து நமக்கு த்ரெட்னிங் கிடையாது, அவங்க ஒரு அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க வைக்க நம்மளால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். ஸோ இலக்கியம் வந்து அந்த மாதிரியான ஒரு டூல். இளைஞர்களுக்கு நான் என்ன செய்தி சொல்கிறேன்னா, அதாவது நிறைய பேர் ஓகே இங்கே போனால் இந்த கட்சிக்கு போனால் என்ன கிடைக்கும், ஓகே அல்லது இவங்களுக்கு கூட இருந்தால் என்ன கிடைக்கும், இந்த எதிர்பார்ப்பு நாளை பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் ஒன்றும் கிடைக்காது. உங்களை நம்பினீங்கன்னா நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். ஏன்னா ஒரு வேலையை நம்ம செய்யும் பொழுது அந்த வேலையை வந்து ரொம்ப மனப்பூர்வமாகவும் ரசித்தும் சந்தோஷமாகவும் எனக்கு இருக்கிற அதாவது என்னை வந்து இழப்புன்னு யாராவது சொன்னாங்களாலே எனக்கு எரிச்சல் வரும். நான் என்னத்தை நான் எல்லாம் நல்லா இருக்கேன், என்னமோ என்னை பார்த்து இறக்கப்படுறது பரிதாபப்படுறது இதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஐ எம் வெரி குவைட் ஸ்ட்ராங். யாராவது ஏஜை பற்றி சொன்னால் கூட நோ நோ. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுறோம். எந்த காலத்துலையும் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்னு இருக்கோம், உறுதியாக இருக்கும், அதில் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வந்து புலம்புவாங்க, ஏன்னா இளமையை தொலைச்சிட்டேன், நான் அதை தொலைச்சிட்டேன் இதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு வந்து இரக்கத்தை சம்பாதிக்கிற ஒரு வேலையை பண்ணி மற்றவங்களை வந்து அதை வந்து டிமாரலைஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதையும் தொலைக்கலை, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே உறுதியாக உங்களை வந்து யாராலுமே மாற்ற முடியாதவங்களா, அதாவது என்னென்னா எந்த அதாவது மாற்று அரசியலை சேர்ந்தவர்கள் வந்து உங்களை வளைக்க முடியாதபடிக்கு ஆயிட்டீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம், அதை விட ஒரு விஷயம் வந்து ஒரு தனி மனிதருக்கும் இருக்க முடியாது, ஒரு சமூகத்துக்குமே இருக்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதனால் மனதில் உறுதி வேண்டும், அது நல்லத விஷயங்களில் உறுதி வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலின் ராஜாங்க வந்து இந்த புக்கை சிறப்பாக தொகுத்திருக்காரு, தொடர்ந்து தொடர்பில் இருந்தார். இதுக்கு முன்னோடியாக சார்லிதாஸ் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு மாநாட்டை தேனியில் நடத்தினார். அந்த அறிமுகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய நன்றி, ஸ்டாலினுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் நம்ம துரைக்கண்ணெல்லாம் வந்து நான் நெய்வேலி வரேன்னுட்டா போதும், அங்கே ஒரு பெரிய ரிசப்ஷன் காத்திருக்கோம். அங்கே ஒரு நாள் ஜவஹர் இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு நாங்கள் எல்லாமே இந்த அரசியல் விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு நெய்வேலி கெஸ்ட் ஹவுஸில் நான் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட், நீங்கள் தான் எல்லாம் பண்ணும், நான் ஒன்றும் ஒரு சுண்டு வரல கூட அசைக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். ஸோ எல்லாம் அவர் தான் ரெடி பண்ணுவார். அது மாதிரி என்னுடைய பயணத்தில் வந்து நிறையா பேர் எனக்கு உறுதுணையாக இருந்து உதவி செஞ்சாங்க. புதிய கோடாங்கி டீமை நான் மறக்க முடியாது. அதில் வேலை செஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஆவணப்படத்தில் வந்து பங்கெடுத்தவர்களுக்கு நன்றி. இது சிறப்பாக வந்தது. விஜே பாஸ்கர் அவர் வந்து ஆர்ஜே பாஸ்கர் வாசுகி பாஸ்கர் அதான் விஜேன்னு பாஸ்கர் வந்து ரொம்ப கடின உழைப்பு செய்தார், சிரிச்ச முகத்தோட அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இது ஒரு பெரிய ஈவெண்ட். இதை வந்து இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிண்டு இப்படி போன்ற பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்து அது கூட ரொம்ப இந்த மாதிரியான ஒரு காம்பேக்ட் ஆடியன்ஸு தொடர்ந்து சில செஷனுக்கு வருவாங்க, அப்புறம் போவாங்க, அப்புறம் வருவாங்க போவாங்க, அப்படி இருக்கும். அது யூஸ்வலாக லிட்ரரி ஃபெஸ்டிவல்ஸில் அது நடக்கிறது தான். ஆனால் இது வந்து ஒரு ஏதோ சினிமா தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஈர்ப்போட இதை கவனிச்சுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி என்னுடைய இந்திய பெண் சிந்தனையாளர் களம் வந்து எப்போவும் எனக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. குறிப்பாக மணிமேகலை, ஜமுனா எல்லாம் வந்திருக்காங்க, திலகா எல்லாரும். அதே மாதிரி அருணா வந்து அந்த அரவாணி சிநேகிதர், அவங்க மூலம்தான் அடிக்கடி நாங்கள் தொடர்பு இருக்கோம். ஆல்காவும் எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் நான் யாராவது பேரை விட்டுட்டேன்னா அது மறதினால இல்லை, டைம் பத்தாததுனால தான் நினச்சுங்க.
இன்னும் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். இனிமே தான் எழுதணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுடைய வாழ்த்துகளோடு இந்த இந்த விருதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஆனரிங் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சேலஞ்ச். ஓகே, இது வந்து என்னென்னா, தில்லானா மோகனாம்பால் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கும்போது மனோரமா ஒரு மூலையில் ஆடுற மாதிரி இல்லை, அப்படி இல்லை. இது வந்து மெயின் ஸ்ட்ரீம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறதுல சில ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னாரு. சார், மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து என்னத்தை இன்ன வரைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க இந்த சமூகத்துக்கு? ஜாதியை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, ஆன்மீகன்ற பேரில் மூட நம்பிக்கை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு உங்களை மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஏதோ புனிதமாக்காதீங்க. நாங்கள்லாம் பெரிஃபெரி கிடையாது. ரொம்ப ஆழமான சிந்தனையோடு இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வந்த ஒரு புதிய படை நாங்கள்லாம், புதிய வரவு. எழுத்து வந்து ஏற்கனவே கூட யாரோ சொன்னாங்க, எழுத்து வந்து ஒரு ஆயுதம் அப்படின்னாங்க. இது வந்து ஒரு மாபெரும் போர். இது வார்த்தை போர் இல்லை, இது வந்து பின்னாடி போராக மாறக்கூடிய தன்மைகள், அனைத்து கேரக்டர்ஸும் உள்ள ஒரு இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பார்க்கல. இன்றைக்கி இந்த அரங்கத்தில் நிறைய தலித் கவிஞர்கள் வாசிக்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ஓ மை காட், எவ்வளோ நல்லா வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 20 இயர்ஸ் ப்ராசஸ் இது. இந்த ஒரு விதை போட்டோம்னா அது முளைச்சி அது மரமாகிறதுக்கு அந்த ப்ராசஸுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கறதன் மூலம் இன்னும் அதிகமான பேர் இதை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.